எனதருமை மாணவ செல்வங்களுக்கு எனது வணக்கம். இன்றைய முதல் பதிவு இது. முதல் பதிவு மட்டுமல்ல, முக்கியமான பதிவும் கூட நாளைய தேர்வுக்காக. சரி, இன்னைய பதிவில் ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று பார்ப்போம். ஒரு ஊரில் 2 சமையல்காரங்க இருந்திருக்காங்க. அதில் ஒரு சமையல்கார் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக சமையல் செய்யக்கூடியவர். அவருடைய சமையலில் சாப்பிட்டவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குதுன்னு பாராட்டிட்டு போகக்கூடியவங்க. அந்த அளவுக்கு அவருடைய சமையல் அற்புதமாக இருக்கும். இன்னொரு சமையல்கார் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அரகுர சமையல்கார். அவருடைய சமையல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய டேஸ்டாலாம் இருக்காது. சாப்பிட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா சுமாராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, இந்த 2 வகையான சமையல்காரங்களும் ஒரே விசேஷத்தில் சமையல் செய்கிறாங்க. ஆனால் தனித்தனியாக செய்கிறாங்க. இப்போ இந்த நல்லா செய்கிறாரு பாருங்கள், அவருக்கு தனியாக டேபிள் வரிசை இருக்குது. இந்த அரகுர சமையல்காரர் பாருங்க, அவருக்கு தனியாக ஒரு டேபிள் வரிசை இருக்குது. இப்போ நல்ல டேஸ்ட்டாக சமைச்சு எடுத்துகிட்டு போன அந்த சமையல்காரர் என்ன செய்கிறாருனாக்கா அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த டேபிளில் சாப்பாடை பரிமாறாரு. அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவர் சமைச்ச ஒவ்வொரு பொருளையும் அப்படி தூக்கி தூக்கி கடைசுறாரு. அது இலையில பாதி விழுந்து செதறினது கீழே விழுந்திருக்கு. இதே மாதிரி அந்த டேபிள் ஃபுல்லாகவே ஒவ்வொரு இலையில இருந்தது. இந்த அரகுர சமையல்காரர் பாருங்க, அவரு சமைச்ச பொருளை அவருக்கு ஒதுக்கப்பட்ட டேபிளில் ஒவ்வொரு இலையிலையும் அழகாக வரிசையாக அடுக்கி வைக்கிறாரு. அது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ 2 பேரும் பரிமாறிட்டாங்க. மக்கள் எல்லோரும் சாப்பிட்றதாக உள்ளே வராங்க. நீங்களே சொல்லுங்கள், எந்த டேபிள் வரிசையில் பொதுமக்கள்லாம் உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சிந்தி செதறி கிடக்கிற டேபிள் வரிசைக்கு பொதுமக்கள் போகவே மாட்டாங்க. சாப்பாடு நல்லாவே இல்லைனாலும் அது அழகாக ப்ரெசென்ட் பண்ணாது பாருங்கள், அந்த டேபிளில் தான் எல்லோரும் உட்காருவாங்க. அப்போ சரியாக ப்ரெசென்ட் பண்ணாத காரணத்தினால ஒரு திறமையான சமையல்காரருடைய மதிப்பு அந்த இடத்துல இழக்கப்படுது. அதே மாதிரி அரகுர சமையல்காரர் தான், ஆனால் அவர் நல்ல அழகாக ப்ரெசென்ட் பண்ணதுனால அந்த அரகுர சமையல்காரருடைய மதிப்பு ஏறுது. இதே தாங்க நம்மளுடைய பரீட்சையிலையும். ஆக ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் எப்படி இருக்குன்னாக்கா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இப்போ இந்த 3 நாளில் படிச்சிங்கள்ல, இந்த 3 நாளில் படித்ததை நீங்கள் பேப்பரில் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ரெசன்டேஷன் தான் உங்களுடைய மதிப்பை கூட்டும். நல்லா படிச்சுங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணால் இன்னும் நிறைய மார்க் வரும். ஏதோ கொஞ்சம் சரியாக படிக்கல சார், நான் லைட்டாக கொஞ்சம் அரை குறையமாக தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மார்க்கை விட எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ப்ரெசன்டேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாளைய பரீட்சையில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத 2வது பதிவில் பார்க்கலாம். நன்றி.